ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போகிற வாழ்க்கை அல்ல. மறிச்ச பிறகு அவ்வளவு முடிஞ்சு போச்சு இல்லை. அவன் ஒரு உயிர் தந்த பிறகு நமக்கு ஜீவக்கனியை கொடுக்கிறான். அல்லேலூயா. ஒரு கரங்களை வைத்து அல்லேலூயா. ஜீவக்கனி ஜெயம் கொடுக்கிறவனுக்கு அடுத்து அவர் என்ன கொடுக்கிறார்? அதே 2:17 சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். சொல்லும்போது சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். கடவுளுடைய வார்த்தை தான் மறைவான மன்னா, அது அழியாத மன்னா. ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் பிதாக்கள் அழிந்து போகிற போஜனத்தை, அழிந்து போகிற தூதனுடைய அப்பத்தை தான் சாப்பிட்டாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நானே ஜீவப்பம். அல்லேலூயா. என்னுடைய போஜனம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிற மறைவான மன்னா அதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்படியே நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, இந்த மறைவான மன்னா நம்மளை அப்படியே நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த மண்ணை சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு புது பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம், சரீரத்தில் புதிய கிருபை. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு மண்ணாக்கு ஒரு மண்ணான உணவு, அந்த மறைவான உணவு கடவுள் வைத்திருக்கிற ஜீவ அப்பம். அல்லேலூயா. மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு இன்னொரு பிளஸிங் தாரு. வெண்மையான குறிக்கல்லையும் கொடுப்பேன். என்ன கல்? ஒரு குறிப்பான ஒரு கல், ஒரு வெண்மையான ஒரு கல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முத்துக்கள், வைரங்கள் எல்லாம் ஒரு வெண்மையான கற்கள், விலை உயர்ந்த கற்கள். அந்த குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுக்கு வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய வேறொருவனும் அறிய முடியாது. உங்களுக்குன்னு ஆண்டவர் பெஸ்ஸலா ஒரு கல்லை வச்சு அதில் உங்க பெயரை எழுதி வச்சிருப்பார். உங்களுக்கு புதிய பெயர் கொடுப்பார். நீ இனிமேல் தள்ளப்பட்டவள் அல்ல, எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, பியூலா என்று அழைக்கப்படுவாய். பியூலா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. எப்சிபா, நீ உயர்த்தப்பட்டவள். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாரு? அப்படி அழைப்பாராம். புதிய நாமம், உங்களுக்குன்னு ஒரு புதிய ரகசியமான ஒரு பெயரை சொல்லி கொடுவார். என் செல்லமே, என் தங்கமே. வீட்டில் ஒரு செல்ல பேர் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. சொத்தம் எல்லாம் அதோட ஒரு குட்டியை சேர்த்துக்குவாங்க. அல்லேலூயா. பொங்கல் பிள்ளைனா குட்டியை அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க, அம்மான்னு சொல்லிக்கிடுவாங்க. அல்லேலூயா. சொத்து. அல்லேலூயா. இப்போ ஒருத்தருக்கும் நம்ம செல்ல பேர். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய ஒரு பெயரை வச்சு நம்ம அழைப்பார். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அப்படியே தெரியும். அல்லேலூயா. கிராமத்தில் போனோம்னா ஆடை ஒரு 50 ஆடு இருக்கும். ஒரு ஆடை பேரை சொல்லியிருப்பாங்க. அந்த ஆடு மட்டும் டக்குன்னு வந்து நிற்கும். எப்படி? அந்த ஆட்டுக்கு என்ன செய்யும்? தான் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, என் பேர் இது அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை சொன்னால் அந்த ஆடு மட்டும் வரும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பார். அடுத்து பாருங்க, பிளஸ்ஸிங் பாருங்க. ஆண்டவர் அதே 2:26 ஜாதிகள் மேல் உனக்கு அதிகாரம் கொடுங்க. ஜெயம் கொள்கிறவனுக்கு எப்படி அதிகாரம் கொடுக்குறாரு? ஜெயம் கொண்டு முடிவு புரிந்து என் கிரியைகளை கை கொள்கிறவனோ அவனுக்கு என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல். அல்லேலூயா. the nations மேல். அல்லேலூயா. பொலிட்டிக்கல் மேல் எல்லாத்துக்கும் என்ன செய்வார்? ஆண்டவர் பவர், அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஜாதிகள் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். அல்லேலூயா. சகல ஜனங்கள் மேலும். நம்ம இந்த ஆண்டவர் சிங்காசனத்தை வீற்றிருக்கும் போது நம்மளும் சிங்காசனத்தை வீற்றிருந்து நம்ம இந்த என்ன செய்வோம்? தேசத்தை ஆள போகிறோம். அல்லேலூயா. அதில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கூட அந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 பின்பு நான் அந்த இது கண்டேன். அது எப்படி இருக்குன்னா, அமர்ந்திருந்தார்கள். பாருங்கள். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். 20 வெளிப்படுத்தின 24 சொல்றேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. உட்கார்ந்தார்கள் போட்டிருக்கு. எப்படி போடப்பட்டிருக்கு? பைபிள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? படிச்சு பாருங்க. உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீங்க பைபிள் அதாங்க பைபிள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தாருன்னா ஆண்டவரை குறிக்கும். இப்போ உட்கார்ந்தார்கள் அப்படின்னா நம்மளை குறிக்கும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்ய? சிங்காசனத்தில் நம்ம உட்காருவோம். நம்ம எங்க உட்காருவோம்? சிங்காசனத்தில் உட்காருவோம். பாருங்க, உட்கார்ந்தாரு. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. நம்ம மற்றவர்கள் ஜாதிகளை நியாயம் தீர்ப்போமா? அல்லேலூயா. இந்த உலகத்தின் வழக்குகளே நம்ம தீர்த்து இருக்க மாட்டோம். பரலோகத்தில் போய் ஜாதிகளை நம்ம நியாயம் தீர்ப்போம். அல்லேலூயா. ஆமென். அதை சொல்றாரு. அல்லேலூயா. ஜாதிகளை
நம் அதிகாரம், நியாயம் இருக்கிற அதிகாரம் நமக்கு அடுத்தப்பட்டிருக்காரு. நாம் மரித்த பிறகு உயிர்த்திருந்த சிங்காசனம் வீட்டிலிருந்து நம்ம என்ன செய்வோம்? மற்றும் அதிகாரம், நியாயம் இருக்கிற அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அதிகாரம் இயேசுவை பற்றி சாட்சி நிமித்த தேவனுடைய வசனத்தை சிறைசேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை மிருகத்தை சுரூபத்தை வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்கள் நான் கண்டேன். அவர் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஜாதிகள் மேலே ஒரு அதிகாரம். அப்ப வெளிப்படுத்த 2:5 என்ன சொல்றார்? வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். என்ன வஸ்திரம்? அவனுக்கு ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன வஸ்திரம் ஆண்டவர் சொல்றாரு? ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3:5 சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் ஜீவன் அவனுக்கு வெண்மையான ஒரு தூய வஸ்திரத்தை கொடுப்பார். அது பரிசுத்தவான்களுடைய நீதியே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அதுல வெண்வஸ்திரம் உடுத்தி இருப்பார்கள். அந்த வெண்வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். வெண்மையான ஒரு வெண்வஸ்திரத்தை, அழகான ஒரு வெண்வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. 2வது, அவன் பேரை என்ன செய்வார்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை என்ன செய்ய மாட்டேன், அப்படி எழுதி ஆண்டு உங்க பேரை அப்படியே முத்துக்கள் பதித்த தங்க பேனா வச்சு என்ன செய்வார்? பரலோகத்துல தங்க புஸ்தகத்தை எழுதுவார். எழுதும்போது உங்க பேரை என்ன அப்படி கிறுக்கி போட மாட்டார். எழுதிட்டாரு. இது கொஞ்ச காலம் ஆண்டவர் பின்னையும் வாழ்ந்துட்டீங்க, அப்புறம் ஆண்டவர் விட்டு பின்வாங்கிட்டீங்க, ஜெயம் எடுக்கலை, உலகத்தில் ஜெயம் எடுக்கலை, பிசாசை ஜெயிக்கலை, மாம்சத்தை ஜெயிக்கலை, அந்த பாவத்தை ஜெயிக்கலை, விழுந்துட்டீங்க, அப்படியே உள்ளே கிடக்குறீங்கன்னா சில ஆண்டவர் கிறுக்கி போட்டுருவார். என்ன போட்டுருவாரு? கிறுக்கி போட்டுருவார். ஆனால் ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா கிறுக்கி போட மாட்டார். அப்போ கிறுக்கி போடுகிற ஒரு காரியம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம். அதான் பாருங்க, நம்ம ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல், உங்க பேரை கிறுக்கி போட்டக்கூடாது. படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நோட் புத்தகத்துல வருகை கையேடுல அந்த ஸ்கூல்லாம் வச்சிருப்பாங்க, வருகை கையேடு. யாத்தே வந்திருக்கேன், உள்ளே நம்ம உள்ளே நையா வந்தேன் ஐயா அப்படின்னு சொன்னோம், வந்திருக்கிறேன் சொல்றோம். அப்ப இப்படி வராமலே ஆப்ஷன்ல கிடந்துச்சு என்ன செய்வாங்க? அந்த பேரை அழிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி வருகை கையேடு அழிச்சிருவாங்க. இந்த பிள்ளை பையன் ஸ்கூலுக்கே வர மாட்டான், பிள்ளை ஸ்கூலுக்கு வர மாட்டேன். ஆனால் வந்துகிட்டே இருக்கவங்களுக்கு ரைட் விழுந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், இன்னும் விழுந்துகிட்டே இருக்கும், ரைட் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரைட் வாங்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கணும்? ஜெயம் எடுக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஜோ, ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு. ஏசப்பா வந்து ரத்தம் சிந்தி ஏற்கனவே அவன் தலையை நசுக்கிட்டார். சாத்தானுடைய தலையை ஏற்கனவே அவர் நசுக்கிட்டார். இன்னும் ஒரு கம்பெடுத்து வாழத்தான் அடிக்க சொல்லிட்டார். அவங்கள ஏற்கனவே நசுக்கப்பட்டு போயிட்டான். கவனமா கேட்குறீங்களா? இதுக்கு கூட நம்ம லாக்கிலன்னா அப்போ பரலோகத்துக்கு நீ லாக்கிலன்னு சொல்லிடுவார். ஏற்கனவே ஏசு சிலுவையை நசிட்டாரு, கல்வாரி சிலுவை நசுக்கி விட்டார் சாத்தானுடைய தலையை. என் மீது இருக்கிற வாள் தான் கம்பெடுத்து என்ன செய்ய போறீங்க? வாழைத்தான் அடிக்க போறீங்க. அதனால பயப்படாதீங்க, அது விஷம் முறைக்கப்பட்டு போய்விட்டது. ஒரு அழியிலே சொல்லும், அல்லேலூயா. மரணமே உன் கூட எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் விஷத்தை முறிச்சிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன், ஜெயம் கொள்ளணும். என்ன எடுக்கணும்? ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. வசனத்தை ஆர்வமா கேட்டு தாகத்தோடு கேட்டு ஜெயம் எடுக்கணும். நீங்க தோத்து போயிடக்கூடாது. தோத்து போயிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. உங்க பேரை ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போட்டுருவாரு. அதனால நீங்க என்ன செய்யணும்? வாரம் வாரம் சர்ச்சைக்கு வந்து ஆண்டவர் வசனங்களை படிச்சு தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடந்தா தான் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் காக்கப்படும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகம் உங்க பேர் காக்கப்படணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கிட்டு ஜெயம் எடுக்கணும். பிசாசு, உலகம், மாமிசம், இந்த 3 பிசாசு, 3மே இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற பிசாசின் ஆயுதங்கள். ஒண்ணு மாம்சம் நமக்குள்ள இருக்குது, பிசாசு வெளியில இருக்கிறான் இல்லையா? அப்புறம் உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை மயக்கி அப்படியே உலகத்துக்குள்ள நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. அப்ப நம்ம 3ஐயும் நம்ம ஜெயிக்கணும். என்னத்தை ஜெயிக்கணும்? உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3ஐயும் என்ன செய்யணும்? 3 விரல் எடுத்துங்க எல்லாரும். உலகம், மாமிசம், பிசாசு.
இந்த மூணையும் என்ன செய்யணும்? மடக்கணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் காமிச்சிட்டீங்கன்னா உலகம் இப்படி காமி, உலகம் மாமிசம் பிசாசு மூணு இப்படி மடக்குங்க, ஜெயிச்சிட்டீங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. இவ்வளவுதான், லேசா ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. அந்த அக்கா தலை குனிஞ்சிட்டு இருக்காங்க, அந்த அக்கா ஜெயிச்சிருக்காங்க. அல்லேலூயா. அப்ப உலகம் மாமிசம் பிசாசு மூணையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி ஜெயிச்சா தான் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு ஜீவகோஷத்துக்கு பேரு திருக்கி போடாம ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன்னு சொல்றாரு. என்ன சொல்வாரு? உங்களை பத்தி சொல்லுவார். மக என்ன வெக்கப்படாம சீசன் சொன்னா. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், பாலிய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் ராஜு, நம்ம சைனி, அப்புறம் சில பிள்ளைகள் என்ன சில வெக்கப்படாமல் பாட்டு படிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சில இந்த சர்ச்சில் தான் தலை குனிஞ்சிருப்பாங்க 2 பேரும். ஆனால் பாட்டு படிக்கிற பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து பாட்டு படித்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நல்ல பிள்ளைங்க பாருங்க. அப்போ வெக்கப்படாமல் மைக்கை தூக்க, அந்த ஸ்ட்ரேஞ்சரை தூக்க, வாலி பசங்களாம் தம்பி மாதிரிலாம் கொடுத்து வெளுத்து வாங்கிட்டாங்க கொடுத்துறோம்ல. அல்லேலூயா. 2 தம்பிகளும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? வெட்கப்படாமல் போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் பிதாவுக்கு முன்பாகவும் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். அவங்க பேரை தூதர் முன்பாக சொல்லுவாங்க. தூதர்லாம் அப்படி நிறைய கூடியிருப்பாங்களாம். ஏராளமான லட்சக்கணக்கான தூதர் கூடியிருப்பாங்க. ஒரு இடையில தூங்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா ஏசி மாதிரி இருக்கு பாஸ்டர் நம்ம சர்ச்சு. அன்னைக்குப்பா நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கண்ணாடி போட்டு அடைச்சிட்டீங்க. அதுலேயும் ஸ்பீக்கர் இப்போ விளக்கணும் ஆகிட்டீங்களா? நல்லா ஃப்ரீயாக இருக்கு பாஸ்டர். நீங்கள் பேச இன்பமாக இருக்குது. அப்படியே தூக்கமும் கண்ணை சுக்குது. வேற வீரம் தூங்கி 3ஆம் பரலோகத்துக்கு போயிடாதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தூதர் முன்பதா அப்படி ஏராளமான லட்சக்கணக்கான தூதர் இருப்பாங்களாம். அது இப்போ ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சொல்லுவாராம், இவன் எனக்காக தெருவில் பிரசங்கம் பண்ணா, என் தெருவில் போய் பாட்டு பாடினா, எனக்கா கைப்பற்றி கொடுத்தா, முழங்கால் பிடிட்டு அரை வீட்டில் ஜோம் பண்ணா. சில நீங்களாம் அரை வீட்டில் ஜோம் பண்ணியிருப்பீங்க. வாசத்தோடு ஜோம் பண்ணி அரை வீட்டில் ஜோம் பண்ணி பண்ணான். வேலை முடிஞ்சு ஓடி வந்தான். அப்புறம் என்ன செய்ய இரவு நேரத்தில் அதிகாலையில் இருந்து சபைக்காக ஜோம் பண்ணான். அவள் ஊழியக்காரோட துறை என்று ஜோபிச்சான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தான். கூப்பிட்டு அறிமுகப்படுத்துவாரான். என்ன செய்வார்? கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி உட்காருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? மேஜையில் அங்கே இருக்கிற அதே ஒரு ராஜாங்க மேஜையில் என்ன செய்வார்? உட்காருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பிதாவுக்கு முன்பதாக கூட்டி கொண்டு போவார். பிதாவுக்கு போய் அறிமுகப்படுத்துவார். ஒவ்வொருத்தனா போய் அங்கே பரலோகத்தில் என்ன வேலை நினைக்கிறீங்க? நம்மளை போய் கூட்டு போய் பிதாவை எடுத்து புகழ்ந்து பேசுறதா? பாருங்க, மகள் இப்படி செய்தா, என் மகன் இப்படி செய்தான். நீங்கள் வந்து ஒரு துரும்பு தான் செஞ்சுருப்பீங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றது பெரிய ஒரு லாரியில் கொடுத்த மாதிரி சொல்வார். நான் ஆலயத்தில் வந்து இந்த காரியத்தை செய்தான் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவரே, நீங்களே வெக்கப்பட்டிருப்பீங்க. ஆண்டவரே, நான் கொஞ்சம் தானே கொடுத்தேன், இப்படியா ஆண்டவர் என்ன? அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்குன்னு நம்ம எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் பரலோகத்தில் அது வந்து அப்படியே வட்டி குட்டிலாம் போட்டு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து நிற்கும். நாங்கள் ஆண்டவர் செய்த ஊழியங்கள், ஆண்டவர் செய்த சாட்சியாக வாழ்ந்தது, பரிசுத்தம் வாழ்ந்தது, கனி கொடுத்தது, பிரகாசித்தது. ஆனால் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்றும் வீணாய் போகாது என்று அறிந்து அதிலே பெருகுவீர்களாக. எதிலே? கர்த்தருக்குள் பெருகுவீர்களாக. கர்த்தருக்குள்ளே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, பிதாவுக்கு முன்பதாக அந்த தூதர்கள் முன்பதாக அப்படியே கூட்டி கொண்டு போய் அப்படியே அறிமுகப்படுத்துவார். அல்லேலூயா. என் மகன் எனக்காக இதை செய்தான், எனக்காக இதை நான் செய்தேன். அல்லேலூயா. அவனுக்கு அப்படியே ஒரு ஜீவ கிரீடத்தை நம்ம தலைமையில வச்சு, முத்துக்களான கிரீடத்தை வச்சு, அதெல்லாம் எழுத சொல்றாரு. அவன் முத்துக்களை அந்த வெள்ளைக்கல், வெண்மையான கல் குறிக்கல் அப்படியே கொடுப்பான். அப்படியே மின்னுமா. அல்லேலூயா. ஒரு முடுக்கான தங்கத்தை காதலை போட்டு நீங்கள் ஆட்டு பெரிய ஆட்டமாக இருக்குது இல்லையா? ஒரு கோணம் வாங்க திண்டாடி வாங்கிட்டு அதை போட்டுட்டு வந்து ஆட்டமா ஆடிய என்ன செய்யுது? ஆடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்வான்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்க வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உண்மையான குறிக்கல் வச்சிருக்கல், தங்கம், மாணிக்கம், மரம், அந்த வெளிப்படுத்த விசேஷத்தை பாருங்க. எதுல நீங்க நடக்க போறீங்க பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம். அந்த மதில் எப்படி இருக்குது? ஸ்தோத்திரம். வாசல் அருகே 11ஆம் வசனம். அதன் பிரகாசம் 21:11. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் விலை உயர்ந்த
அல்ல ரத்தினக்கல் போல 12 வாசல்கள் இருந்துச்சான் சுருக்கமா. பாருங்க, ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு கற்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மதில் பாருங்க, ஸ்தோத்திரம். 18 வசனம், அது மதில் வச்சிரக்கல்லால். ஆமென். வச்சிரக்கல்ல நாங்க பார்த்ததே இல்லை. சரி, அது தெரிந்த பள்ளிக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருந்தது. அல்லேலூயா. சுத்த பொண்ணுமா இருக்கும் வச்சிரக்கல். இப்ப நகரத்தின் மதில் அஸ்திபாரங்கள் சகலவிதமான அலங்கு அஸ்திபாரமே மதில்களின் அஸ்திபாரம். மதில்கள், நகரத்து மதில்கள், மதில் மட்டும் இப்படி இருக்கும். மதில்லாம் கோட்டச்சுவர்கள், அது மட்டும் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்கள். முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமதகம், 6வது மதுரகம், 7வது சூரரத்னம், 8வது படிகை பச்சு, 9வது புஷ்பராகம், 10வது ஐடியம், 11வது நீரும், 12வது சுகந்தி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வாய்ப்பிலையும் நுழைய மாட்டேது பாருங்க. ஆனாலும் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் மேல வச்சிருக்காரு. ஒரு அழியில கரங்களை தட்டி அதில் அப்படியே நடந்து போவீங்க. அல்லேலூயா. அது எப்படி நடந்து போவீங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க மகிமையாய் நடந்து போவீங்க. அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஒரு அழியில அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இங்க பட்ட பாடுகள்லாம் மறந்தே போயிருவீங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்து மெய்மறந்து கர்த்தரை அப்படியே ஆராதிச்சுட்டு பழையவைகள் எல்லாம் முடிந்தன, எல்லாம் முடிந்தாங்க. அல்லேலூயா. ஆராதிப்பீங்க. அல்லேலூயா. ஆராதிப்பேனா அல்லேலூயா. ஆயுள் நாளெல்லாம் பாடுவோமா? ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே முதலா வீட்டு கவலை, எல்லா கவலையும் மறந்து, லோன் கட்ட வேண்டியது, அதை கட்ட வேண்டியது, கட்டியது, வாடகை எல்லாத்தையும் மறந்து அதே சந்தோஷமா ஆராதிப்பீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு மெய் மறந்து அங்கே போய் எல்லா கவலைகளையும் விட்டு ஓய்ந்திருப்பார்கள், எல்லா வேதனையும் விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அப்படியே ஆராதிச்சுட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான இடத்துக்கு நம்ம ஆண்டவர் கொண்டு போறார். அதுக்காக என்ன சார் ஜெயம் கொள்ளணும்னு சொல்றார். என்ன கொள்ளணும்? ஜெயம் எடுக்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. ஜெயம் எடுக்கணும். நம்ம ஜெயம் எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், ஜெயிக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறோம் எவனோ இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். நமக்கு இதெல்லாம் ஆண்டவர் நம்ம காட்டுறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பரலோகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கணும்னு நம்ம தெரியாம இருக்கோம். அதெல்லாம் பைபிள் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. சொர்க்கம் இப்படிதான்பா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. அப்படிப்பட்டதான தெய்வம் வாழ்கிற இடத்துக்கு நம்ம கூட்டி கொண்டு போறோம். அல்லேலூயா. இப்படி 7 விதமான ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காரு. இன்னும் எடுத்து பாருங்க. 3:12 வெளிப்படுத்தின 3:12 தூணாக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு தூணை போல ஆக்குவார். அல்லேலூயா. புதிய நாமத்தை அவனுக்கு எழுதுவேன்னு சொல்றாரு. 3 வெளிப்படுத்தின 3:21 சொல்றாரு. அவருடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி செய்வேன் சொல்றார். ஜெயம் கொள்கிறவனை என்ன சொல்றாரு? அவரோட கூட உட்கார்ந்தது போல. அல்லேலூயா. இயேசப்பா அவர் இந்த சாத்தானை ஜெயிச்சுட்டு பிதாவின் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தார். அதே போல நம்மளையும் ஜெயிக்க பண்ணி என்ன செய்வார்? நம்மளையும் சிங்காசனத்தில் அமர பண்ணுவார். அல்லேலூயா. என்ன சிங்காசனத்தில் அமர பண்ணுவார்? ராஜ சிங்காசனத்தில் நம்மளை அமர பண்ணுவார். அல்லேலூயா. இப்படி நமக்கு ஒரு இது ஒரு சாதாரணமான ஒரு செயல். அல்லேலூயா. நமக்கு என்ன செய்வாரு?
இது வந்து ஒரு சாதாரண ஒரு சால்வை தான். ஒரு வெண்மையான கல்லை அணிச்சுவார், வெண்மையான ஒரு ஜொலிக்கிற ஒரு கல்லை எடுத்து நம்ம கொடுப்பார். அது வந்து பயங்கரம் பொருள் ஜொலிச்சுட்டு இருக்கும். அல்லேலூயா. சிங்காசனத்தை நம்ம அப்படி உட்கார வைப்பார். அல்லேலூயா. நம்மளை அவரோடு கூட நம்ம என்ன செய்யலாம்? பார்க்குறீங்களா? இப்படி உட்காந்து அவரோட கூட இன்னொரு இப்போ இந்த கட்டடம் பார்த்தீங்களா, இது இல்லாமல் இப்படி ஜாயிண்டாக இருக்கும். இந்த பொண்ணு மாப்பிள்ளை போடுவாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் முடிச்சு பண்ணுவாங்க. அதே போல் அவரோடு கொடுப்பார். கையை தட்டி ஆண்டு வந்து அவரோடு கொடுப்பாங்க. அலையிலுயா. நீங்கள் ஏசப்பா நீங்கள் சொல்ல நான் என்ன ஆண்டவரே, நான் வந்து ஒன்றுமே உங்களுக்கு செய்யலையே நீங்கள் நினைக்கலாம். அலையிலுயா. நான் எனக்கு அந்தஸ்திலேயே, எனக்கு அழகுலேயே, எனக்கு படிப்புலேயே, அதிலேயே இதுன்னு சொல்லுவீங்க, நினைக்கலாம். ஆனால் எதுவுமே உங்களுக்கு நம்ம ஆண்டவரோடு கூட, என்னோடு கூட. அலையிலுயா. என்னோடு கூட காரணப்படி செய்யும். அலையிலுயா. ஆனால் ஜெயம் எடுக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், என்ன செய்யணும்? அசுத்த ஆவி ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயம் எடுக்கணும். ஜெயம் எடுத்தா தான் அவரோடு கூட அப்படியே காரணப்படி செய்வார். அல்லேலூயா. பிசாசு வந்து சொல்லுவான், நம்ம பிசாசு ஒரு பக்கம் அப்படியே நம்மளை வந்து குழப்பம், மைண்டில் குழப்பி, நீ அவரை விட்டு அப்படியே பின்வாங்கி போ, மனம் தளர்ந்து போ அப்படின்னு சொல்லி பல வகையில் நம்மளை வந்து ஏமாற்றும். உலகத்தை காட்டி, இந்த உலகத்திலெல்லாம் காட்டுவான். ஏசுனாருக்கு அப்படி தானே காட்டினான். உலகத்திற்கு எல்லாத்தையும் காட்டுறான். இந்த நகரங்களெல்லாம் பாரு, உனக்கு புகழ்ச்சி தந்தரேன்னு சொல்லுவான். நீ மட்டும் என்னை பணிந்து கொள், புகழ்ச்சி தந்தரேன். அதுக்கு முன்னாடி ஏசப்பாவுக்கு புகழ்ச்சி இல்லாமல் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஏசப்பாவுக்கு புகழ்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புகழ்ச்சி வந்து காட்டுறான் எல்லாரும். இவ்வளவு மகிமை இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த உலகத்தின் நாடுகளெல்லாம் காமிச்சு, ஐஸ்வர்யங்களெல்லாம் காமிச்சு, எல்லாத்தையும் உனக்கு தரேன்னா ஆண்டவர் சொன்னார், அப்பால போ சாத்தானே, ஆனால் எனக்கு கீழே விழுந்து பணிஞ்சுக்கோ. சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ளே தான் இருப்போம், ஆனால் உலகத்தில் பணிஞ்சு பிசாசுக்கு பணிஞ்சிருப்போம். புரியுதா உங்களுக்கு? நம்ம இயேசு தான் நம்ம சொல்லுவோம், ஏசுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டு மற்ற திரும்ப அதுக்கே போயிடுவாங்க. ஆனால் பாரம்பரியமாக கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க, குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், இப்போ நம்ம மாறிட்டோம், நம்ம அப்படியே என்ன செய்யலாம்? பிசாசுக்கு பணிஞ்சு அப்படியே நம்ம இருக்கலாம். அப்படியே பிசாசு பண்ணுறோம். பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவோ. அப்போ பிசாசு நீங்கள் இதுக்குள்ளே ஏது பிதாவையும் கும்பிட்டுட்டு, ஆனால் எனக்கு ஒரு மனுஷி விழுந்து, எனக்கும் விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம சொன்னோம், அப்பால போ சாத்தானே. ஆண்டவர் பாருங்க தான், எனக்கு பின்னாக போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே சொல்லி பாருங்க. மத்திய 4:10 சொல்றாரு, அப்பொழுது இயேசு அப்பால போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. அவருக்கு ஒருவருக்கே நீ பணிந்து, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை நாயகன் சொல்லி அப்படியே அவர்களுக்கு ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. அப்ப இந்த சகல 8 சொல்ற, உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தது. பிசாசு நம்ம காட்டுறதுலாம், நம்மளை மயக்கிறது காட்டுறதுலாம் பெரிய ஒரு மகிமையும் போல காட்டுவார். உலகத்தின் மகிமை, அந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு பெருசா தோணும். அல்லேலூயா. இப்போ யூதாஸ் காரியத்துக்கு எது பெருசா தெரிஞ்சிச்சு? 30 வெள்ளி காசு பெருசா தெரிஞ்சு சடக்கன், அதோட சேப்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் 10,000 கோடி வச்சிருக்கிறவர் கூட விழுந்து போகாது. சின்ன ஒரு என்ன செய்ய, ஒரு பெரிய ஒரு கப்பல் பலாயிரம் கணக்கான அடியில் என்ன செய்யுது, ஆழத்தை மிதந்து போகிறது. பெரிய ஒரு 1000 டன் நிறைந்த ஒரு கப்பல் போகுது. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் ஒரு ஜான் தண்ணிக்குள்ள மூழ்கிறான். ஒரு ஜான் தண்ணி தான் மேலே இருக்குது, அதுக்குள்ள மூழ்கி செத்து போகிறவங்க நிறையா இருக்கிறான். அப்போ நம்ம விழுந்து போகிறது வந்து இதில் விழுந்து போவோம், மனசுக்குள்ள இருக்குது. மனசுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம் பிசினஸ். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். உலக ஆசைகள் கொஞ்சத்தில் டக்குன்னு விழுந்து போக பண்ணிடுவோம். பெரிய ஒரு கோடி வந்தால் தான் நம்ம விழுந்து போவோம் நம்ம நினைக்கக்கூடாது. கொஞ்சம் பணம் இருந்தாலும் டக்குன்னு விழுந்து போயிடுவோம். சின்ன வேலை கிடைச்சாலும் ஆண்டவர்கிட்ட போயிடுவங்க இருக்கிறாங்க. சின்ன ஒரு காரியத்தில் விழுந்து போனவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டு சொல்றாரு, இந்த உலகத்தில் பிசாசு காரியத்தில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகம் மாமிசம் பிசம் மூணுமே அனந்தம்பி, அட அக்கா தங்கச்சி 3 பிசைஞ்சு வரும். பார்த்தீங்களா? பிசாசு காட்டும் உலகத்தை காமிக்கிறான்.
பிசாசு நேரடியாக வந்து பயன்படுத்தலாம். சொன்னானா இப்ப தூங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல டக்குன்னு மேல கொண்டு போவான். ஆண்டவரே இயேசுவே இந்த பார், இந்த பூமியெல்லாம் பார், ராஜ்யங்களெல்லாம் பார், நேபுகாத் அரசாங்க சிங்காசனத்தை பார், தந்தை முகத்தை பார், எல்லாம் உமக்கு தருவேன். ஒரு சஸ்தாக விழுந்து பணிந்து கொண்டான், எல்லாம் உமக்கு சொந்தமாகும். நீ சிலுவைக்கு போனதுன்னா ஏசாவை பணிந்துக்கிட்டார். அப்பால போய் பின்னாக போ சாத்தானே, அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டு உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இது உலகத்தினுடைய ஐஸ்வரியங்கள், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம கண்முன் வரும், நமக்கு அப்படியே கிட்டி வரும். நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனா உலகம் நம்மளே மேற்கொண்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ தாமரையில் உங்களுக்கு தெரியும், தாமரை பூ தண்ணியில தான் மிதந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன செய்யும், தண்ணி வந்தால் டக்குன்னு உருட்டி தள்ளிடும். என்ன தள்ளிடும்? உருட்டி தள்ளிடும். தாமரை பூக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா உருட்டி தள்ளிடும். நமக்குள்ள இயேசு இருக்கிறாரு, நம்ம உலகம் கொஞ்சம் வராமல் தான் டக்குன்னு உருட்டி தள்ளிடணும். டக்குன்னு உருட்டி தள்ளிடணும். என்ன தள்ளிடணும்? எதை? உலகத்தை. இயேசு தான். ஹல்லேலூயா. வரத்தான் செய்யும். உலகம் வந்து நமக்குள்ள வந்து தாக்கும். உலகத்துக்குள்ள தானே இருக்கிறோம். அப்போ டக்குன்னு உருட்டி தள்ளிடணும். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப கவனமாய் நம்ம செய்யணும். அப்படின்னா தான் அவரோடு கூட நம்ம உட்கார முடியும். ஹல்லேலூயா. இப்ப உலகத்தின் காரியங்களை பாருங்க. ஸ்தோத்திரம். 2 பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதுல சொன்னாரு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு மீண்டுமா அவன் ஜெயிக்கப்பட்டார். அப்ப சொன்ன 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசனை. மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், இந்த ஜெயம் என்ன ஜெயம்? இந்த ஜெயம் அந்த உலகத்தின் அசுத்தங்கள் அவனை ஜெயிச்சிருச்சு. ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் சொல்றார். இப்போ உலகத்தின் அசுத்தங்கள் நம்மளை ஜெயிக்க விடக்கூடாது. கவனமா கேட்குறீங்களா? இந்த உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் அருவருப்புகள், உலகத்தின் கிரியைகள். இப்போ நம்ம செல்போன் எடுக்கிறோம், செல்போன் எடுத்தோன்னா என்ன ஆகுது? சில அசுத்தங்கள்லாம் நம்ம செல்போனில் வருது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அது நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது, அடிமையாயிடக்கூடாது. நம்ம வந்து அப்படியே என்ன செய்யணும்? டக்குன்னு வெளியே வந்துடணும். உலகத்தின் அசுத்தங்கள் எங்கேயும் நீங்கள் அசுத்தங்களை தேடி போக வேண்டியதில்லை. அசுத்தங்கள் உங்கள் பையிலே இருக்குது, அசுத்தங்கள் உங்கள் கையிலே இருக்குது, பரிசுத்தமும் உங்கள் கையில் இருக்குது. இப்போ எதுக்குறோம்? பிசாசு என்ன செய்யணும்? உள்ளே இருக்க வெளியே இருக்கான், கைக்குள்ள பரிசுத்தமும் இருக்கு. இதில் பைபிள் இருக்குது. என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. அதே மாதிரி யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்குள்ள மனசு தான் திருப்போம். இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம்? ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம் அதான் முக்கியம். இப்போ நல்ல இப்போ வாலி பிள்ளைகள்லாம், இப்போ சில பிள்ளைகள்லாம் குனிஞ்சே இருக்கிறாங்க, ஆனால் செய்தி உன்னிப்பாக குறைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பின்னாடி நின்று அவங்க பார்ப்பீங்க, இந்த பிள்ளை குனிஞ்சிட்டே இருக்குது, தலையை குனிஞ்சிட்டே இருக்குன்னா செய்தியை கவனமாக கேட்பாங்க. நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ அந்த பிள்ளை குனிஞ்சிட்டு அப்படியே இருக்கணும், ஆனால் அந்த பிள்ளை செய்தியை கவனிக்கணும். அதுக்காக எல்லாரும் குனிஞ்சிட்டே இருக்கிறோம் பாஸ்டர், அப்படி குனிஞ்சிட்டு திரிக்கிறாருங்க. சூத்திரம் சிலர் நின்று நல்லா கேட்காத செய்யுங்க, அவன் செய்தியெல்லாம் மறந்து போயிடுவீங்க. அப்படியே இருக்கக்கூடாது, அதெல்லாம் கவனமாக சரி. அப்போ உலகத்தின் அசுத்தங்கள் நம்மளை ஜெயிக்க விடக்கூடாது. உலகத்தின் அருவருப்புகள், உலகத்தின் பாவங்கள் நம்மளை என்ன செய்யக்கூடாது? மோவாப்பின் அருவருப்புகள். மோவாப்பு தேசம், மோவாப் என்றால் அருவருப்பு. அப்ப அந்த அருவருப்பு ஆண்டவர் சொன்ன 10ஆம் தலைமுறை மட்டும் என்னுடைய சந்நிதியில் வரக்கூடாதுங்க நம்ம செஞ்ச அருவருப்புகள். அப்புறம் மன்னிச்சு, அதுக்கப்புறம் ரூத் உள்ள வரா, ஆண்டவர் மன்னிச்சு கொள்றாரு, மன்னித்து எடுத்துக்கொள்றாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த மோவாப்பின் அருவருப்புகள் நமக்குள்ளே வரக்கூடாது. அருவருப்பான காரியங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நம்ம பரிசுத்தப்படுத்தி தேவனோட அன்புக்குள்ளாய் கட்டப்படணும். ஹல்லேலூயா. அப்புறம் பெலிஸ்திய காரியங்கள், பெலிஸ்தியரும் மாம்சீகம் இச்சைகள், மாம்சமான இச்சைகள் நம்மளை ஜெயிக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்போ சிம்சோன் வரான், சிங்கம் வந்துச்சு உடனே கிழிச்சு போட்டான். அப்புறம் நிறைய பிடிச்சான், நிறையெல்லாம் பிடிச்சு காலில் வானில் என்ன செய்தான்? தீ பந்தத்தை கெட்டி கோதுமை விளைச்சலில் போய் போட்டான், எல்லாமே அடிச்சு போட்டுச்சு. 1000 பேர் வந்தாங்க, அடிச்சு வீழ்த்தி வெட்டி அடைச்சிட்டான். ஆனால் ஒரே ஒரு பெண்கிட்ட போய் என்ன செஞ்சான்? விழுந்துட்டான்.
அப்ப மாம்சம் எதற்குது? சதை. இந்த சதை ஒன்று பிடிச்சிடும் இல்லையா? பிடிக்கிறதுக்கு மாம்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு உன்னுடைய எல்லா அந்த பலி கொடுக்கறதுல வந்து ஆடு எடுத்து பலி கொடுக்குறாங்களா, என்ன எரிச்சு சாம்பலாக்கி விடணும்னு சொல்றாரு. எதை? அந்த ஆட்டின் பலிய. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்களும் பலி ஆராதிக்கிறோம். நம்மகிட்ட மாம்சம் எதுவுமே இல்லாம விட்டு கொடுத்து அப்படியே ஆராதிக்கணும். மாம்சம் இருந்துச்சுன்னா பிடிச்சிடும். சிங்கம் வந்து இதை பிடிக்கும், மாம்சத்தை பிடிச்சிடும். அப்போ சிங்கத்தை அவன் வெளுத்தும் பொழுதும் என்ன செய்தது? அவன்கிட்ட எதுவுமே மாம்சம் இருக்க ஆரியங்கள் எல்லாம் வெளுத்தினான். அல்லேலூயா. இப்ப இந்த மாம்சம் தான் பிசாசு பிடிக்கிற ஒரு ஆயுதம். ஆவியை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது இல்லையா? இப்போ மாம்சம் நம்ம இருந்துச்சுன்னா கையோ காலோ டக்குன்னு பிடிச்சிருப்ப. விலங்கு காட்சி போனீங்கன்னா அந்த என்ன செய்யும்? சிங்கம் போய் கையை பிடிச்சி கவ்வி அவனை கடிச்சு தின்றும், அல்லது காலை பிடிச்சிடும். சும்மா காலை நீட்டிட்டு இருந்தானா காலை பிடிச்சிடும். அப்போ மாம்சிகமான காரியங்கள், இந்த சதை இதை குறிக்கிறது, மாம்சத்தை குறிக்கிறது. அப்போ அது பிடிமான சாத்தானுக்கு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. மாம்சமான இச்சையான காரியங்கள் எதுவுமே பிடிக்கக்கூடாது. நீங்கள் நினைப்பீங்க இந்த கையை தான் நான் நீட்டிட்டு இருக்கிறேன், ஜூவில் போய் என்ன செய்ய கையை நீட்டிட்டு கையை பிடிச்சிடும், கையை பிடிச்சி இழுத்துரும். சிலர் கையை கட் பண்ணிட்டு வரும், சிலர் அப்படியே தூக்கிடும். துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்களாம், நான் ஒன்றுமே துப்பாக்கி சுட மாட்டோம், ஏன்னா நீங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கீங்க, கையை உள்ள நீட்டினீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு பெண்ணை வந்து கை குழந்தை வச்சுருந்தா பாருங்க, ஒரு குச்சி எடுத்து சிங்கத்தின் கண்ணில் போய் குத்தினாங்க. உடனே சிங்கம் விட்டுருச்சு. நல்ல மனைவி. வேறு ஒருத்தன் தான் போட்டு போய் தோட அப்படியே ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இது வந்து ஒரு நியமம். அப்போ மாம்சீகம் நமக்குள்ளே இராமல் அப்போ ஜெயிக்கணும். ஒவ்வொரு சிம்சோன் எல்லாத்தையும் ஜெயிச்சான். அந்த சின்ன பலவீன மாம்சம் இருந்ததுனால, கொஞ்சம் தான் ஒரு கால் மாம்சம் இருந்ததுனால அவன் என்ன செய்யணும்? அவனுடைய வாழ்க்கையை அரை பாதையில் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நம்ம ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சமே இருக்கக்கூடாது. மாம்சம் சுட்டரிக்கப்பட கடவுள்னு சொன்னார் ஆண்டவர். மாம்சத்தை சுட்டு சாம்பலாக்கிரு. என்னத்தை சாம்பலாக்கிரு? மாம்சத்தை சாம்பலாக்கிரு. மாம்சமே உன்கிட்ட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சாம்பலாக்கிரு. சாம்பல் கொண்டு போய் அதையும் கொண்டு போய் என்ன செய்யுது? ஊருக்கு வெளியே தெளிச்சு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மாம்சீகமான முடிவுகள், மாம்சீகமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அழிச்சிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த காரியத்தை நம்ம மாம்சத்தில் ஜெயம் எடுக்கணும். பாருங்க, அதான் சொல்றாரு யோவான். அதே வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். 13 வசனம். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். 14 வசனம். பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவர்னால் உங்களுக்கு எழுதுகிற வாலிபரே, நீங்கள் பலவான்கள் இருக்கிறால் தேவசனங்கள் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் சொல்றார். வாலிபர்களே என்ன சொல்றாரு? தேவ வசனம் நிலைத்திருக்கிறதினாலும். தேவ வசனம் நமக்குள் நிலைத்திருக்கணும். என்ன வசனம் நிலைச்சிருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. இப்ப ஜெயம் எடுக்க சொல்றீங்க. எப்படி பாஸ்டர் ஜெயம் எடுக்கிறது? அப்ப நம்ம எப்படி ஜெயம் எடுக்கணும்னா வசனத்தை நம்ம நன்றாக படிக்கணும். அல்லேலூயா. என்ன படிக்கணும்? வசனம் எல்லாம் காணாம. இந்த வசனத்தை அப்படி படிச்சு ஆர்வமா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. சொல்றாரு, உங்களின் வசனம் நிலைத்திருக்கிறபடினாலும். வசனத்தை நீங்க மேற்கோள் காட்டி வசனத்தை பிடிச்சுக்கணும். அந்த வசனத்தினால்தான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர உங்க சுய பலத்தினால ஜெயிக்க முடியாது, சுய சக்தியினாலே ஜெயிக்க முடியாது, சுய வாழ்க்கையினால நீங்க வாழ முடியாது. ஏன்னா ஆண்டு சொல்றாரு வாலிபரே. வாலிபர்னா என்ன? வாலிபர் அதுக்கான வாலிப வயதில் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. 50 வயசுல இருக்கலாம், 45 வயசுல இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படி ஒரு வாலிபனை போல நீங்க வளர்ந்துருக்கணும். கவனமா கேட்குறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சின்ன படமா இருக்கக்கூடாது. சிலர் வாலிபர் மாதிரி இருப்பாங்க, சிலர் புருஷர் போல இருப்பாங்க, ஆனா குழந்தை போல இருப்பாங்க. அம்மா அப்பா அப்படின்னு நினைச்சு பால் கொடுங்க, பால் பாஸ்டர், பால் பொண்ணு புரிய மாட்டேது, பால் பால் பால். வளர்ந்து இருக்கிறது ஆள் முதிர்வு முக்கியம் அல்ல. நீங்க ஆவியிலே வளர்ந்து இருக்க வேண்டும், ஆவியிலே புருஷனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ வாலிபனா நீங்க இருக்கலாம், ஆனா குழந்தை போல தான் இருப்பீங்க. குழந்தை போல சாப்பிட முடியல அப்படின்னு பிரியாணி கொடுத்தா அது வேணாம், அது மட்டும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். பிரியாணி போல சாப்பாடு கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு பாலையே குடிச்சிட்டு இருக்க கூடாது. அதை பவுல் சொல்றாரு, நீங்க பலவீனமானவர்களா இருந்தபடினா, மாம்சத்துக்குரியவர்களா இருந்தபடினா, கிறிஸ்துக்குள் குழந்தைகளா இருக்கிறபடினா உங்களுக்கு குடிக்க பாலையே கொடுத்தேன்னு சொல்றாரு.
இப்போ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். வசனம் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே படிச்சு தியானம் பண்ணி இதன்படி செய்யணும், இப்படி செய்யணும், கர்த்தருக்குள் இப்படிதான் இருக்க சொல்றாரு, இப்படிதான் வாழணும், இப்படி சாட்சியா இருக்கணும், இப்படி கனி கொடுக்கணும், உங்களே வசனத்துக்குள்ள கொண்டு வரணும். உங்க வாழ்க்கை எதுக்குள்ள அமையணும்? வசனத்துக்குள்ள, தேவனுடைய வார்த்தைக்குள். அல்லேலூயா. என் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறதா? நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் நடக்கிறேனா? தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் நான் பேசுகிறேனா அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையிலே நான் நிற்கணும். எதுல நிற்கணும்? தேவனுடைய வார்த்தையில நிற்கணும். வலதுபுறமாவது இடதுபுறமான சாயமாவது தேவனுடைய வார்த்தை என்றாதான் நீ பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்ற தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறபடினா நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு காரியம், பிசாசையும் உலகத்தையும் மாம்சையும் மூணு ஜெயிக்கிறோம். என்ன செய்யணும்? விசுவாசம். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதே 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை சொல்ல பாருங்க. சூத்திரம் சீக்கிரம் முடியும், கவனமா கேளுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. அப்ப விசுவாசம் ஒரு நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தின் சந்ததி. நம்ம எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கணும்? விசுவாசம், ஃபெய்த்ஃபுல் மேனா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம எதுக்கு எடுத்தாலும் விசுவாசம், எந்த சிறு காரியம் முதற்கொண்டு பெரிய காரியம் வரை ஃபெய்த், விசுவாசம், விசுவாசம், நம்பிக்கை, 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 நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து பேசுவோம். ஆண்டவர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், அதிசயம் செய்வார். கர்த்தரை நான் பின்பற்றேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு சீக்கிரம் போறேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஃபெய்த், இது நம்பிக்கை. அந்த கர்த்தருடைய வார்த்தை மேல வைக்கிறீங்க பார்த்தியா, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான். இதுல வார்த்தை இருக்குது, வார்த்தையில நம்புறோம். இப்ப கையில இருக்க பணத்தை வச்சு இல்ல, ஒரு காரியம் செய்ய போறோம், பணத்தை வச்சு இல்ல, இந்த திடப்பொருளை வச்சு இல்ல, வார்த்தை, அந்த பிளஸிங் கிவிங், அந்த பிளஸிங்கான ஒரு வார்த்தை மேல நம்புறோம். ஆண்டவர் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு, நடத்துவார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, ஆசீர்வதிப்பார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டேன். நான் எதை பிடிச்சுக்கிட்டேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. பேதையானால் வழி தப்பி தெரிய மாட்டான். அவனுக்கு படிக்க தெரியல, அவனுக்கு எழுத தெரியல, ஆனா ஒண்ணுமே தெரியல, ஆனா என்ன சொல்றான்? நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, அதை பிடிச்சுக்கிட்டேன், அதனால நான் கொடுக்குறேன், அதனால நம்புறேன், அதனால ஆலயத்துக்கு வர்றேன். எனக்கு அதிகமான வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு ஆலயத்துக்கு வரேன், அதனால ஊழியம் செய்றேன், அதனால நடக்கிறேன். ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. நம்ம படிச்சிருக்கலாம், பட்டம் பெற்றவர்களா இருக்கலாம், ஆனா விசுவாசம் இல்லைன்னா குப்பையில தான் போகட்டும், பரலோகத்துக்கு போக முடியாது. பணம் இருக்கலாம், கோடி இருக்கலாம், ஆசீர்வாதம் வார்த்தை மேல ஒரு விசுவாசம், அந்த வார்த்தை மேல நம்பிக்கை, வார்த்தை மேல இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை நம்புறேன், ஆண்டவருடைய வார்த்தையை. எதை நம்பி வர்ற சர்ச்சுக்கு? எதை நம்பி நான் இயேசு பின்தொடர்றேன்? வார்த்தையை நம்பி. அல்லேலூயா. அவர் மேல வச்சிருக்க விசுவாசம், அவர் மேல வச்சிருக்க விசுவாசம், அதான் விசுவாசம். வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. இந்த வேர்டை நம்புறாங்க, வேற எது நம்பல? பைபிள் வேர்டை நம்ப, வேர்டை பிடிச்சிட்டேன். படிக்கிறீங்க, வசனம் உள்ள பேசுது, அந்த வார்த்தை படிச்சுட்டேன். ஒண்ணுமே கண்ணுக்கே தெரியாது, காத்துல கூட தெரியாது, காத்தால கொஞ்சம் உணர்வோம், வசனம் உள்ள இருக்கிறத நம்ம உணர்வோம். வார்த்தை பிடிச்சிட்டேன், வார்த்தை, 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 தேவார்த்தை, தேவார்த்தை, கைவிடாத வார்த்தை, வார்த்தை, வார்த்தையை பிடிச்சுக்கிட்டார்கள். அல்லேலூயா. சிலர் பாருங்க, பாதி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல அவங்க அதுல சிலர் 12ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது அவங்க சிலர் மரிச்சே போயிட்டாங்களாம். எதனா விசுவாசத்துக்காக உயிரை கொடுத்தாங்களாம். எப்படி உயிரை கொடுத்தாங்க? ஸ்தோத்திரம். சிலர் ஜெயிச்சாங்க, சிலர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. விசுவாசத்தினால் அவர்கள் ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தம் பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. இப்ப ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இப்ப இஸ்ரவேல்ல யூதால கொஞ்சம் பேர் தான் இருப்பான், 3 லட்சம் பேர் தான் இருப்பான், ஆனா எதிரி 15 லட்சம் பேர் கூட வருவான். டக்குன்னு என்ன செய்வான்? வார்த்தை, கர்த்தாவே போய் பற்றி கொடுக்கணும், நீ எங்களுக்காய் முன்னே சென்று யுத்தம் பண்ணி போயிட்டே இருப்பான். பாடகரை நிறுத்தி பாட திருச்சி பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா போனா ஒரு ஜெயம், ஒரு இலையில செல்வம். அல்லேலூயா. நேற்று ஒரு தெருவு போனோம், இந்த நம்ம பாண்டியனில் ஒரு தெருவுக்கு போனோம். அங்கே போகிறது பயங்கரமான ஏரியா தான், ஆனாலும் போய் சொன்னோம். இன்னொருத்தர் குடிச்சிட்டு வந்து எங்கள் தெருவில் வந்து சொல்லுங்க, எங்களுக்கு பயமாக போச்சு. உண்மையிலே கூப்பிட்றானா அடிக்கி கூப்பிட்றான்னு தெரியல.
அப்புறம் ஜோசா போயிட்டு எப்பா பெண்கள்லாம் நிற்கிறாங்க வாங்கன்னு அவனை எப்படியா அனுப்பும்போது அவன் விட மாட்டான். நீங்கள் வந்து தான் நீங்கள் எங்கள் தெருவுக்கும் வந்து பெண்கள்லாம் நிற்கிறாங்க சுவிசன் சொல்லுங்க. நானே எவ்வளோ அனுப்பானே அனுப்ப போக மாட்டான். தண்ணி ஃபுல் இதில் இருக்கிறான். அப்புறம் அவங்க தெருவுக்கு போனால் ஒரு கூட்டமாக ஜனங்க அப்படியே தெருவு முழுவதும் ஜனங்க கூட்டியிருந்தாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க ஸ்தோத்திரம், நம்ம எதாவது போகிறோம், வார்த்தை கடவுள் காப்பாற்றாலும் போகிறோம், கடவுள் அங்கே காப்பாற்றுற. அல்லேலூயா. அப்போ அதே போல் ராஜ்யங்களே அவர்கள் ஜெயித்தார். பெரிய பெரிய ராஜாக்கள் வர்றாங்க, அவங்களும் ஜெயிக்கிறாங்க. வார்த்தை நம்பி போறாங்க. சிங்கத்துக்கு வீக்குள்ள தானியலை தூக்கி போடுறாங்க. தானியலுக்கு என்ன மந்திரம் வார்த்தை, கர்த்தரை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அக்கினியில போய் போடுறாங்க, அக்கினி ஜெயிக்கிறாங்க. அந்த அக்கினி ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. அப்போ நீங்க அக்கினிக்குள்ள போயிருக்கலாம், சிங்கங்க வாயில் போயிருக்கலாம், ஒன்றும் செய்யாது. வார்த்தை காப்பாற்றுவார். ஒரே வார்த்தை காப்பாற்றுவார். ஒரே வார்த்தை இயேசுனை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் இப்போ படிக்க தெரிஞ்சு போய் படிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வார்த்தை மேலே நம்ம இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்பணும். அல்லேலூயா. இப்போ நான் வந்து ரசம்பாவம் அனுப்புவேன் அவங்க இப்போ தலைமை சர்ச்சுக்கு. அவங்க மெசேஜில் வார்த்தை தான் அனுப்பிடுவாங்க. அந்த வார்த்தையே எனக்கு என்ன செய்யும், ஏன்னா அவங்க நேரில் ஜெபம் முடியாது. 2-3-4 வார்த்தை ப்ளஸ்ஸிங். அந்த வார்த்தை சரி, இந்த வார்த்தை மூலம் எனக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக. அல்லேலூயா. ஸோ அல்லேலூயா. அப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதில் ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பிளஸிங் கண்டிப்பாக வரும். ஆனால் என்கிட்ட இருக்கிறத அனுப்பிவிட்டேன். ஆனால் அந்த வார்த்தையை நம்புகிறேன், அந்த வார்த்தை நடக்குது, அந்த பிளஸிங் என்ன நடக்குது, அந்த வார்த்தை. அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற வார்த்தை உங்களை பிளஸிங் நடக்கும், அந்த தேவையை சந்திக்கும். சிங்கத்தின் வாயை கட்டி உள்ள இருக்கிற நினைப்பு தான் சிங்கத்தை கட்டுது வாயை. நீங்கள் மட்டும் இல்லை, ஆண்டவரே எனக்கு பரவாயில்ல, செத்தான் பரவாயில்ல, கழிச்சு திருட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பரவத்து வரேன்னா ஓகே, அதுவும் வார்த்தை தான். கடைசி தின்னுட்டும் பரவத்து நீங்கள் போயிருவீங்க. இல்லை எனக்கு கிடைக்காது, நம்ம வார்த்தை நம்புறேன், ஆனால் நம்ம சிங்கம் கிடைக்காது. உள் உணர்வுகளுக்குள்ளே அந்த வார்த்தை போகுது. அந்த வார்த்தை போய் அங்க சிங்கத்தையும் கட்டு. எல்லா பிரசன்ஸ் தேவனுடைய மகிமை தான் எல்லாமே. சிங்கத்துக்கு மூளைக்கு போயிடும். சிங்கத்துக்கு மூளைக்கு போய் நினைப்பு சொல்லுவோம், அப்படியே சிங்கம் கிடைக்காது, வேண்டாம், அவர் வந்து தேவதூதன். அப்படி சிங்கம் அப்படியே அமைதியாகிறது. சிங்கத்துக்கும் நினைப்பு இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? நினைப்பு இருக்காதா? சிங்கத்துக்குள்ள காடே போய் ஆண்டவர் பிரசன்ஸ் போய் பேசிடும், அமைதியாரு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனே கிருபை சூழ்ந்துக்கணும். அல்லேலூயா. இப்போ கர்த்தரை ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, கர்த்தருக்கு கொடுத்துட்டு போறீங்க. இங்கே அங்கிட்டு போனாலும் அந்த அங்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் கொடுன்னு சொல்லுவான். அங்கிட்டு கிருபை சூழ்ந்து உனக்கு தேவையை சந்திஞ்சிடும். இங்கிட்டு போனால் வியாதி சுகமாயிடும். அப்போ விளைவின நீங்கிடும். அப்படியே கிருபை உங்களுக்கு சூழ்ந்து அப்படியே சுகமாக்கிடும். அப்படியே விடுதலை. அதாங்க கர்த்தரை நம்புகிறவனே கிருபை சூழ்ந்துடும். கைகளை தட்டி ஆண்டு அடி. அல்லேலூயா. அதான் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சில பயிரெல்லாம் கடவுளை போட்டுரும். மறுநாள் என்ன செய்யும்? ஆண்டவர் அதான் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை பின்னாடி நிற்கும். கிருபை முன்னும் ஒன்றும் பின்னாடி வரும். அங்கிட்டு போற இடமெல்லாம் கிருபை 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 சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. மலை மேலே ஏறி செருப்பு தொலைச்சிட்டேன். அப்புறம் ஒரு காரில் கூட்டு போய் பாருங்க, செருப்பு ஒரு 500 ரூபா காணிக்கிறது. இப்போ செருப்பு வாங்கி போட்டு வந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போய் சொந்தக்கார வீட்டுக்கு அவன் அக்கா வீட்டுனால மொய் செஞ்சுட்டு வந்தாச்சு. ஒரு இடத்துக்கு போனால், சும்மா ஒரு கடைக்கு போனால் அங்கே ஒரு 1500 ரூபா காணிட்டு கொடுத்து பாருங்க கிருபை என்ன செய்யுது. இங்கே போனான்னு சொல்லுது. சரீரம் பலவீனமாக இருக்கும், கால் வலியோடு இருக்கும், கை வலியோட குறுக்கு வலியெல்லாம் இருக்கும். நான் கிருபை சொல்லிட்டு கொள்வேன். அல்லேலூயா. உயிரே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கிருபை சொல்லிட்டு கொள்வோம். காப்பாற்று கிருபை. கர்த்தரை நம்புகிறோம், கிருபை சூழ்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அதான் அவர்கள் ஜெயிச்சார்கள். அவர் சிலர் மறிச்சு பரலோகத்தில் போய் நான் ஆண்டவர் மறுதளிக்க, அதுவே ஒரு ஜெயந்தான். இயேசுக்கா உயிரை கொடுத்து சாகுறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஜெயந்தான். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தோல்வியே இல்லைங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவாங்க. ஆண்டவர் பிள்ளைக்கு தோல்வியே இல்லை. அவன் உயிரே கொடுத்த, அதான் ஸ்திரீகள் தங்களுடையவர்களை சாக கொடுத்தார்கள். 35 ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்க பெற்ற வேறு சில மேன்மையான உயிர்த்தல் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அப்புறம் என்ன, வேறு சில நிந்தை அடியை கட்டுக்காவல் அனுபவித்தார். எப்படி அடி உதைகள் எல்லாவற்றையும் தாங்கினாலும் சரி, அடிச்சாலும் ஸ்தோத்திரம், சட்டை கிழிஞ்சாலும் ஸ்தோத்திரம், அது என்ன அவமானம் வந்தாலும் ஸ்தோத்திரம், எது வந்தாலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் ஜெய. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அதான் பாருங்க, இப்படி அவர்கள் உலகத்தை ஜெயிச்சார்கள். அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம்.
அல்லேலூயா. இந்த பேர்னாம் கிறிஸ்தவ ஆண்டவருக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள தேவனுக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால நாம் ஜெயிப்போம். நம்முடைய காரியமே ஜெயிக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா தண்ணிக்குள்ள விட்டா நீந்து பிழைக்குமா? ஆனா மீன் குட்டி போடுது, பிள்ளை பிறகுது. இப்படிதான் தெரியும் உங்களுக்கு. பிள்ளைக்கு மீனுக்கு பிள்ளை பிறந்தா என்ன ஆகும்? அது சல்ல நீந்தி போகணும் இல்லையா? அதே போல மனுஷனுக்கு பிள்ளை பிறந்தா தண்ணிக்குள்ள விட்டு அப்படி நீந்தி போனா கிடையாது. நம்ம எல்லாம் மீன் குட்டிகள். அல்லேலூயா. இயேசுக்கு பிறந்துட்டோம். அதனால நம்ம உலகத்துல பிறந்து அப்படியே நீந்திட்டே போவோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாங்க பிறந்துட்டீங்க, பிறந்தாலே உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க. இயேசுப்பா ஏற்றுக்கிட்டாலே உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க. இதோ காட்டில் அடிச்சது எதுவுமே கிடையாது. கைகளை தட்டி ஆண்டு. அல்லேலூயா. பாருங்க சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம். அல்லேலூயா. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்க ஜெயிக்கணும். ஓ, உலகத்தை ஜெயிக்கிறோம், மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்கிறோம், பயப்படவே வேண்டாம். ஏற்கனவே நீ ஜெயாலே பிறந்துட்ட. சிம்பிள் மெத்தட். என்னது? ஜெயிக்கணும். நீ பிறக்கும் போதே நீந்திக்கிட்டு இருக்கேன். நான் பிறந்து தண்ணியை விட்டாலும் நீந்துறேன். மீன் குட்டிக்கு என்ன? இல்ல மீன் குட்டியை இப்படிதான் நீந்தணும் தாய் பறவை சொல்லி கொடுத்துச்சா? இல்ல பறவை வானத்துல இருந்து மேல மலை வீட்டுல பறவை ஒரு பறவை இப்படி நீந்தி இப்படி அடிக்கன்னு சொல்லி கொடுக்குதா? அது சாட்டுல பறக்குது. அல்லேலூயா. மோதோட தொப்புன்னு தான் விழுவோம் எல்லா பறவையும். அதே போல டகடகன்னு பறந்துடும். அல்லேலூயா. அதே போல நீங்க மோத தடவை கொஞ்சம் என்ன செய்ய பூமியில பிறந்துட்டீங்க, ஏசப்பாவுக்கு பிறந்துட்டீங்க, அப்புறம் உங்க வேலையே ஜெயிக்கிறதே உங்களுக்கு சந்தோஷம். உலகத்தை ஜெயிக்கிற பாவத்தை நீங்க ஜெயிச்சு வர்றீங்க பார்த்தீங்க, அதுலேயே ஒரு சந்தோஷம். நீங்க சினிமா படம் பார்க்காம யூடியூப்ல பார்க்காம வர்றீங்க பார்த்தீங்க, அதுலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரீங்க பார்த்தீங்களா, ஜெயிச்சு, அது ஒரு சந்தோஷம். தேவனால் பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும். நீங்க ஜெயாலியே பிறந்துட்டீங்க. உங்களுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லித்தர வேண்டியதில்லை. உள்ள இருக்கிற உணர்வுகள் அப்படியே உங்களை ஜெயிக்க பண்ணிடும். அல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, கர்த்தரே உங்களுக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அப்படியே உங்களை ஜெயிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிப்பதற்கென்றே உங்களுக்குள்ள இருக்கிற வித்து, உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ளவே அதை ஜெயிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அதனால பெருசா ஒரு ஐயோ பயப்பட வேண்டியதே இல்லை. பிசாச காலின் கீழே போட்டு மிதிப்பீர்கள். ஐயோ சொன்ன 5 ராஜாக்கள் வாங்கடா, காலை வைடா, 30 கூட காலை வச்சு ஜெயிக்க பண்ணார். அல்லேலூயா. நாம் ஜெயிப்போம். அல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். விசுவாசமே. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு மேல மிஞ்சிதான் விழுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. 100ல் 1, 2, 5 அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருந்தக்கூடாது. பெரும்பாலும் மோஸ்ட்லி அனுசனம் 99% நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த 1ல் மட்டும் விழுந்துடாதீங்க. எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுனா நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஜெயிப்பதற்கென்றே கர்த்தர் அழைச்சிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை ஜெபம் பண்ணும்போது ஜெயிக்கிறோம். பரிசுத்தமா வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே. அல்லேலூயா. உலகம் என் பின்னே, இயேசு முன்னே. உலகம் என் பின்னே, இயேசு முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு முன்னே, உலகம் என் பின்னே. இயேசு முன்னே, உலகம் என் பின்னே.
நான் இயேசுவின் ஜெயிக்கிறவனா இருக்கிறேன். நான் இயேசுவால் பிறந்திருக்கேன். அதனால் உலகத்தை ஜெயிப்பேன். ரீகா மன தூர மேல சந்தர ஓகலா ஆவியானவரே ரீகா மன தூர மேல ரிபால சதர மேல ரிபால. ஓ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்களை ஜெயிக்கப்படுகிறார். உங்களுக்குள்ள விசுவாசம் உங்களை ஜெயிக்கப்படுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை உங்களை ஜெயிக்கப்படுகிறது. நீங்க பிறவிலே ஜெயிக்கிறவங்களா பிறந்துட்டீங்க. கரங்களை தட்டி நிராபான சண்டனவோ. அதனால் சாத்தானை கண்டு பயப்படாதீங்க. இந்த பாவத்தை கண்டு பயப்படாதீங்க. நீங்க ஜெயிக்கிறவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் பாவத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா. அவனுக்கு தேவனுடைய வித்து, தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கிறது. ஓ, நான் ஆகிய நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் அவனுக்கு அவனின் மகனாய் இருப்பான்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றார், அவன் என் மகன் என்று சொல்றார். நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன் சொல்றாரு. ஜெயிக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனுக்கு மகனாக இருப்பேன். அல்லேலூயா. அவன் எனக்கு ரவல மகனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அவனுக்கு தேவனாகவும் இருப்பேன். அவன் நன்றி தகவல் எல்லாம் கூட ஆண்டவரே ஜெயிக்க பண்ணுகிறீர். ஆண்டவரே அவன் நான் ஜெயாதிபதியாக அல்லேலூயா என்னோடு கூட இருக்கிறீர் அப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வித்து இருக்கிறது. அதை அப்படியே நம்பிட்டு போங்க. தேவனுடைய வித்து, தேவனுடைய வார்த்தை இருக்கிறான். தேவனால் பறந்து இருக்கிறேன். அவன் நன்றி சப்பா. அந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் பேசுனதுக்காக நன்றி. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம். வார்த்தையை நாங்கள் கைவிடாதிருப்போம். பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறோம். ஆமென். தேவாதி தேவனை ஆசீர்வதிக்கிறீங்க, நடத்துவீர். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காய் நன்றி. அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை நடத்துவார். ஆண்டவரை விசாரிப்பார். ஆண்டவரை பிள்ளைகளை தாங்குங்க, விசாரிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவைகள், அற்புதங்கள் நடக்கணும். ரபரபரதான் அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதும் ஆண்டவரே அதிசயம் தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவர் கிறிஸ்துமஸ் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஒரு ஆளுதான ஆசீர்வாதமாக இருப்பதாக, புதிய வருடம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக மாலை நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஆவரையும் கொண்டு வாங்க. சகல துதி கனமே எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறுபடியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு இருந்து சதா காலம் காப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 அவர்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ்க்கு மறந்துடாம காலையில் 5:30 மணிக்கு வேகமாக வந்துருங்க. ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆலயத்துக்கு சிறப்பு காணிக்கை கொண்டு வந்தீங்கன்னா மௌலியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.